Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள், விசேஷித்த நாளும் கூட. காரணம், இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி நாளிலே நிற்கிறோம். அதுவும் பரிசுத்த ஓய்வு நாளிலே சபையாக, குடும்பமாக நாம் இன்றைக்கு ஒரே சந்ததியாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற கூட்டமாக கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் கடைசி நாள், விசேஷித்த நாள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு இவ்வளவு பிரச்சனை, பாடுகள், போராட்டம் என்றெல்லாம் நான் பார்த்து நான் கர்த்தரை தேடாமல், ஸ்தோத்தரித்து நன்றி சொல்ல முடியாமல் இவ்வளோ நாட்கள் நான் விட்டுட்டேனே என்றுக்குள்ள நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த கடைசி நாளிலும் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். பாருங்கள், 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இந்த ஆண்டு தேவன் செய்த சகல உபகாரங்கள், இதுவரை நம் வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, சபைக்கு, நம்முடைய வேலை, சம்பாத்தியம், நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்துக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் நாம் மறந்து விடாமல் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில பாருங்கள், அவருக்கு வந்த நெருக்கங்களும், பாடுகளும், பிரச்சனைகளும், யுத்தங்களும், வேதனைகளும் பெருக பெருக, வனாந்தரங்கள் பெருக பெருக அவர் கர்த்தரை மறவாமல் ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? 118ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரனுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு காலங்களையும், நாட்களையும், ஆண்டுகளையும் கொடுக்கிறார். அதுவும் ரட்சிக்கப்பட்ட, ரட்சிப்பின் பாத்திரமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வருகிற வருஷத்திலே குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றிலும் களி கூறுதல். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், மந்தையில ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்கூக்கு என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார். காரணம், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டுக்குள் நாம் போக போகிறோம். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டுக்குள் போக போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? இந்த ஆசீர்வாதம் மன்னா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் தடையில்லாமல் அவர் ஆசீர்வதித்தார். அதற்காகவும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டின் கடைசி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல உபகாரங்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகள், விடுதலைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், பாதுகாப்பு, சுகபலன், ஆரோக்கியம், ஜீவன் எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்தி இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பேர் நாங்கள் இணைந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீருக்கு தாமே ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதம் மன்னா ஒவ்வொரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இதனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படுத்தினீர், ஒவ்வொருவரையும் விடுவித்தீர், சாட்சி சொல்ல வைத்தீர், ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசினீர். இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் தடையில்லாமல் ஆசிரித்து வந்திருக்கிறீர். தொடர்ந்து புது ஆண்டிலும் கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரை இங்கே உங்களுடைய வருகை வரைக்கும் ஆசீர்வதியும். அநேக ஜனங்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும். நாங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிப்பின் பாத்திரங்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். நாம மகிமைப்படட்டும். சகல கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க, நீ செய்த சகல உபகாரங்களை மறவாமல் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் நான் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவர் தொடர்ந்து நம்மை இந்த ஆண்டை விட வருகிற ஆண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.